கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருங்கள். அதனோடு கூட நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், நானே தேவன் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதற்கு முந்தின வசனம் பாருங்க. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அப்போ தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், தேவன் எவ்வளவு பராக்கிரமமுள்ள காரியங்களை செய்கின்றார், அவருடைய மகிமை என்ன என்பதனை காண்பதற்கு நாம் சில நேரம் அமர்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது, அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாமே போராடி போராடி யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தை அப்படி கெஞ்சி மன்றாடி கொண்டே இருக்கிற ஒரு நேரம் உண்டு. ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நீங்கள் அமர்ந்திருங்க, நீங்கள் யுத்தம் பண்ணது போதும், நீங்கள் அமர்ந்திருங்க, நான் இனி செயல்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். கதவு திறக்கிறது. அந்த நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒருத்தவங்க திறக்க முயற்சி பண்ணுவாங்க, உள்ளேருந்து ஒருத்தவங்க திறக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போது அந்த கதவினுடைய கைப்பிடி, அந்த லாக் வந்து 2 பேர் ட்ரை பண்ணுறதுனால சில நேரம் அது திறக்காமலே அப்படி நிற்கும். அது யாராவது ஒருத்தர் கையை விட்டாதான், ஒருத்தர் மட்டும் முயற்சி பண்ணாதான் அது வந்து கதவு திறக்கும். அதே போல் சில நேரத்தில் கர்த்தர் செயல்படுவதற்கு நம்ம விட்டு கொடுத்துடணும். நம்ம போராடி நம்மளே எல்லாம் சாதிச்சிடலாம், நம்மளே வந்து இந்த ஜெயத்தை எடுத்துடலாம், நம்ம பலத்தினால எல்லாம் செய்திடலாம் அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறத விட அமர்ந்திருந்து கர்த்தர் செயல்பட நம்ம அமைதியாக இருக்க காலங்கள் உண்டு. மோசே செங்கடலை கடக்கும்போது தேவ ஜனத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் வந்து யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார் இல்லையா? அதே போல் நம்ம சும்மா இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. ஆனால் எந்த நேரத்தில் அப்படி இருக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயும் தேவ ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களும் செங்கடலை கடக்க முயற்சி பண்ணுறாங்க. பின்பதாக பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வந்து நெருக்குகின்றது. இதன் மத்தியில் அவங்க எப்படி இருக்க வேண்டியதாக இருக்கிறதுனா, அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் செயல்பட இப்போ இவங்க ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. பின்ன ஓடுனா பார்வோன் சேனை இவங்களையெல்லாம் அழித்து போடுறோம், முன்னே போனால் செங்கடல். அப்போ இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டியதாக இருக்கிறது? அமர்ந்திருக்க வேண்டியதாய், சும்மா இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா, நோவாவை வந்து ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். பூமி முழுவதையும் தண்ணீரினால் அழிப்பதற்காக அவர் எண்ணம் கொண்டு நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற, அதே போல் ஜீவராசிகளை முழுவதுமாய் அழிந்து போகாதபடி அவைகளையும் காப்பாற்றுவதற்கு தேவன் நோவாவின் கையில் ஒரு திட்டத்தை கொடுத்தார். ஒரு பெரிய பேழை ஒன்றை செய்ய சொல்லி, அதில் வந்து எப்படிலாம் அளவு இருக்கணும், எப்படிலாம் இருக்கணும், அதில் வந்து எந்தெந்த ஜீவராசிகள் எந்த எண்ணிக்கை இருக்கணும் என்று சொல்லி நோவாவின் குடும்பம் முழுவதையும் அந்த பேழையினுள்ளாக உள்ளே பிரவேசிக்க பண்ணி தேவன் கதவை அடைத்தார் என்று பார்க்கின்றோம். அப்போது நல்லா யோசித்து பாருங்க. நோவா தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மருமக்கள் இவர்களிடம் சொல்லியிருப்பார், ஆண்டவர் நம்ம வந்து இந்த இதில் இருக்க அந்த பேழைக்குள்ளாக நம்ம அமைதியாக இருக்கணும், கர்த்தர் பார்த்து கொள்வார், மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, தண்ணீரினால் உலகம் அழிய போகுது, கர்த்தர் நம்மை காப்பாற்றப் போகிறார் என்று சொல்லியிருப்பார். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமாக இந்த திட்டத்துக்கு ஒரு மனதோடு நின்று இருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய காரியம். எந்த ஒரு 3 மகன்கள் 3 மருமக்கள், இதில் ஒருத்தர் கூட நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதை யாருமே தடுக்கலை, யாருமே கீழ்ப்படியாமல் புறக்கணிக்கலை. எல்லாருமே அதற்கு ஒரு மனதோடு கூட இசைந்து நின்று இருக்க வேண்டும். எனவே தான் அவங்க குடும்பமாக காப்பாற்றப்பட்டார்கள். அப்போது பேழைக்குள்ளே சென்ற உடனே ஒரு 7 நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருந்தது.
7 நாட்களுக்கு பின்பு மழை பெய்ய ஆரம்பித்தது. பூமியின் ஊற்றுக்கண்களும் திறந்தது. அந்த 7 நாட்கள் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு 7 யுகமா கழிஞ்சிருக்கணும். ஏன்னா நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மற்ற ஜீவராசிகளும் உள்ளே போய் கர்த்தர் கதவை அடைத்த பின்பு அவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேலி பண்ணியிருப்பாங்க. இவர்களுடைய செய்கை புரியாத புதிராக இருந்திருக்கும். ஏதேதோ பேசியிருப்பாங்க. அப்போ இந்த நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரே திகிலா இருந்திருக்கும், ஒரே பயமா இருந்திருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமோ என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்தாலும் இந்த சுற்றிலும் மக்கள் எல்லாரும் எப்படி நடந்திருப்பாங்க? அந்த 7 நாட்கள் அவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது, அமர்ந்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆம், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மற்றும் எண்ணிக்கை கடங்காத பல படைப்புகளையும் படைத்திருக்கின்றார். எனவே அவருடைய செய்கைகளை நம்ம பார்க்கணும், அவருடைய வல்லமை வெளிப்படணும் என்று சொல்லி நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது பலமாய் கிரியை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவோ ஆண்டவரே பிரச்சனைகளை சந்தித்து ஆண்டவரே எவ்வளவோ தங்கள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி ஓடி வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டிய நேரம் என்று ஒன்று உண்டு. ஆண்டவரே, ஏதோ அந்த நேரத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் பலப்படவும் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் வசனத்திலே ஆண்டவரை வளரவும் ஆண்டவரை அதே நேரத்தில் நீர் கிரியை செய்ய இடம் கொடுத்து அமைதியாய் இருக்கும் நீர் கிருபை செய்தரலும். அப்பொழுது நீர் தேவன் என்பதனை அவர்கள் காரியத்தில் நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை வெளிப்பட பண்ணுவீராக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வாரத்தில் ஒரு நாள் நான் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் அவரை துதித்து பாடவும் அவரை போற்றி உயர்த்தவும் வசனத்தை தியானிக்கவும் நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். அமர்ந்திருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.